வேற்று மத ஊழியர்களாக கணக்கெடுக்கப்பட்டுள்ள 18 பேரை பணியிலிருந்து விடுவிக்க முடிவு செய்து விளக்கம் கேட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மெமோ வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பணியாளர்களாக ஊழியர் செய்து வரும் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டாம் என நவம்பர் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அறங்காவலர் குழு தலைமையில் ஒரு நடவடிக்கையான ஏற்கப்பட்டது. இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தற்போது ஊழியராக பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பணிபுரிந்து வரும் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் 18 பேரை தேவஸ்தானம் சார்பில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த 18 பேர்களுக்கும் மெமோவானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த மெமோவில் நீங்கள் இந்த வேலையில் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று விஆர்எஸ் வாங்க வேண்டும், இல்லையெனில் கவர்மெண்ட் அரசு சார்பான பணிக்கு செல்ல வேண்டும் என அந்த மெமோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த ஊழியர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என தேவஸ்தானம் அதிகாரிகள் அவர்களுக்கு மெமோவானது வழங்கப்பட்டுள்ளது.